அங்க என்ன பயங்கரமா இருமுது? டிவி. அது எனக்கு தெரியாதா? டிவி வியாதி வந்தவங்கள உலகத்துல இல்ல. இவ்வளவு சீக்கிரம் ஆளே உருமாறி போயிடுச்சே. அவ்வளவு சீக்கிரம் வியாதி முத்தி போச்சுன்னு அர்த்தம். இது கைவிட்ட கேஸ் தான். எந்த நிமிஷத்துலயும் எதுவும் ஆயிடும். என்னங்க, நீங்க 3 பேரும் கையெழுத்து போட்டாதான் இந்த வீட்டை விற்க முடியும் சொன்னீங்களே, இதோ உங்க தங்கச்சியும் வந்திருக்கு. இப்பவே பேசி அது எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கீங்களே. ஆமாண்ணே, அந்த சனிய ஊரை சுத்தி எக்கச்சக்கமா கடனை வேற வாங்கி வச்சிருக்கு. அது என்ன எவ்வளவுங்கிறதையாவது நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அறிவு இருக்கா அவனுக்கு? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்படின்னா கடனை எங்க இருந்து குடுக்கறது? என்னங்க, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. வரேன். பாருங்க, நல்லா யோசனை பண்ணுங்க. உங்க அப்பா உடம்பும் சரியில்லை, உங்க அக்கா நிலைமையும் பயங்கரமா இருக்கு. இதையெல்லாம் யோசனை பண்ணித்தான் உங்க தங்கச்சி ஏதோ ஒரு திட்டத்தோட வந்திருக்கான்னு தெரியுது. அதோடு உங்க படிப்புக்காக தான் உங்க அக்கா கடன் வாங்கிருக்கான்னு ஊர்ல சொல்லிக்கிறாங்க. இந்த நிலைமையில உங்க அக்காவுக்கு ஏதாவது ஆச்சு, உங்க படிப்புக்கும் உங்க பங்குக்கு சரியா போச்சுன்னு உங்க தங்கச்சி இந்த வீட்டே அமுக்கி விடுவா. இப்படி பயமுறுத்திட்டா எப்படி? என்ன செய்ய சொல்ற? இப்பவே நீங்க 3 பேருமா பேசி இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை நீங்க அமுக்கிறதுக்கு வழி பாருங்க. ஐடியா. கமலா, வேற ஒண்ணும் இல்ல, இந்த வீட்டை வித்து கடனை கொடுத்துடலாம்னு நாங்க அபிப்பிராயப்படுறோம். உன் அபிப்பிராயம் எப்படி? ஐயோ, நான் இதை ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன். அக்கா தான் மாட்டேன்னு சொல்லுது. அது மாட்டேன்னா சரியா போச்சா? நாம வித்துருவோம். எப்படி அண்ணே? அக்கா கையெழுத்து போடாம நாம எப்படி வீட்டை விற்க முடியும்? கையெழுத்து தானே, நான் ஆச்சு. நீ வா. கொஞ்சம் நில்லுங்க. உங்க 2 பேருக்குமே சொல்றேன், அந்த அம்மா கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் விலக நின்னே பேசுங்க. பயங்கரமான வியாதி, காத்து பட்டாலும் ஒட்டிக்கோ, ஜாக்கிரதை. அக்கா வாம்மா, உனக்குதான் உடம்புக்கு முடியலையே, அங்கேயே உட்கார. சரிம்மா. ஏக்கா நிக்கிறேன், உட்காரேன். இருக்கட்டும்மா, இருக்கட்டும். ஏம்மா, நீ வந்தது உன் தலை தீபாவளி விஷயமா தானே? நீ ஒண்ணு, நீ இப்படி இருக்கிறப்போ எனக்கு தலையாவது தீபாவளியாவது அதை விடுக்கா. இந்த பாரு, இந்த பாழும் பய ஊரு ஒண்ணுன்னா 10ன்னு பேசிக்குது. என்ன அது? நீ என்னமோ இந்த வீடே முழுகி போற அளவுக்கு ஊரை சுத்தி கடை வாங்கி போட்டியா? இனிமே நம்ம குடும்பமே தலையெடுக்க முடியாதான், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமில்லம்மா. தம்பி படிப்புக்காக அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம்னா மொத்தமா எவ்வளவு இருக்குங்க? ஒரு 3000 இருக்கலாமா. கேட்டியாண்ணே? என்னமோ அவன் சொன்னா இவன் சொன்னா சொன்னியே, 3000 தானா? பின்ன என்னங்க, 3000 தானே. யாரோ நல்ல விலைக்கு வீட்டை கேட்டாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க கிட்டே வீட்டை வித்துடுங்க, கடனும் தீர்த்துடுங்க. மீது உள்ளதை எப்படி எப்படி செஞ்சுக்கணுமோ அப்படி செஞ்சுக்கங்க. இந்த யோஜனை எப்படி இருக்குக்கா? அறிவு இருக்கா உனக்கு? அக்கா எந்த நிலைமையில இருக்காங்க, இப்ப போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிய? வீட்டை விற்காம கடனை எப்படி அடைக்கிறது? ஒரு நல்ல வைத்தியரை வச்சு அக்காவுக்கு எப்படி வைத்தியம் பாக்குறது? தம்பி, எனக்கு எதுக்கு அப்ப வைத்தியம்? அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விற்க வேண்டான்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட், நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. நாளைக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு வீடு வாடகைக்கு பாத்துறேன். முடியாதப்பா. ஏன் முடியாது? பாரா ராஜா, அப்பா பாதி பணமா கிடைக்கிறாரு, நானும் நடைப்பிணமாயிட்டு. எங்க பாரு, நான் வீட்டுக்குள்ள இருக்கிறத பத்தி உன் சம்சாரம் பயப்படுறான்னு தானே நீயே என்னை இங்கே இல்லையா? அப்படி இருக்கும்போது அறியாதவங்க புரியாதவங்க இந்த 2 சீக்காளிகளுக்கு எப்படியப்பா வீட்டை கொடுப்பாங்க? என்னக்கா சதா சீக்காளிங்களை பத்தியே கவலைப்படுறீங்க? ஊரை சுத்தி கடனை வாங்கிவிட்ட, நாளைக்கே எல்லா கடனாரங்களும் ஒண்ணு சேர்ந்து வீட்டை ஏலத்துல விட்டுட்டா நாங்க என்ன நடுத்தெருல நிக்கிறது? உங்களுக்கு என்ன, நோயாளிங்கிற முறையில ஆஸ்பத்திரியிலாவது இடத்த கொடுப்பான், எங்களுக்கு எங்க எவன் கொடுப்பான்? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு வீட்டை வித்துதான் தீரணும். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன தச்சு? நான் எல்லாம் நன்மைக்கா சொல்லிட்டு இருக்கேன், நீ உன்னை பத்தியே கவலைப்படுறிய? என்ன பத்தி? வந்துட்டியா? ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரி. இந்த நன்றி கேட்ட கூட்டத்துக்காக எவ்வளவு நன்றி உள்ள உன்னை விட்டுட்டேனே. இந்த தண்டனை எனக்கு வேண்டியதான், இந்த தண்டனை எனக்கு வேண்டியதான். வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா?
ஐயோ, வேண்டாம், வேண்டாம். என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வராதீங்க, 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 கிட்ட நெருங்காதீங்க, அங்கே இருங்க. சித்தி அவங்க மேல கோவமா? ஐயோ, எனக்கு உங்க மேல கோவம் வருமா? உங்களை வாரி அணைச்சி 1000 முத்தங்கள் கொடுக்கணும்னு என் உள்ளம் துடியா துடிக்குதே. தாயாகும் பாக்கியத்தை தெய்வம் எனக்கு கொடுக்கல. ஆனா ஒரு தாய்க்கு குழந்தைங்க இடத்துல கிடைக்கிற அத்தனை இன்பத்தையும் நீங்க அள்ளி அள்ளி கொடுத்திருக்கீங்களே, உங்க மேலேயா நான் கோச்சுக்குவேன்? இல்லம்மா, இல்ல. உங்க சித்திக்கு டிபி வியாதி வந்துடுச்சா? என் மூச்சு உங்க மேல பட்டாலும் உங்களுக்கு அந்த வியாதி வந்துடும். அதுக்கு பயந்துதான் உங்களை கிட்ட வர வேண்டான்னு சொல்றேம்மா. புரியுதா? ஆமா, உங்களுக்கு யார் சொல்லி நீங்க இங்க வந்தீங்க? உங்களுக்கு டிபி வியாதி வந்து ரத்தமா கக்குறீங்கன்னு ஸ்கூல்ல டீச்சர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது கேட்டுட்டு தான் இங்க வந்தேன் சித்தி. அதை கேட்டு வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். நேரமாச்சி, வீட்டுக்கு போங்க. பெண்ணா பிறந்த எனக்கு வந்த வியாதியும் அவதியும் உங்களுக்கு வராம ஆண்டவன் உங்களை காப்பாத்துட்டோம், காப்பாத்துட்டோமா. போங்க போங்க, நேரமாச்சி போங்க. கண்ணம்மா, எழுந்திருக்க வேண்டாமா? உட்காரு, பரவாயில்ல. நிக்க முடியுங்க. கண்ணம்மா, என்ன கண்ணம்மா இது? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், உனக்கு எந்த சமயத்துல என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட வந்து கேட்கலாம். இன்ன வியாதி வந்திருக்குன்னு உன்னால என்கிட்ட வந்து சொல்ல முடியாத போனாலும் வேற யாருகிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்கலாமே. ஐயோ, இப்ப நீ இருக்கிற நிலைமையை பத்தி என் குழந்தைகள் வந்து சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே ஓடி வந்தேன். என்ன கண்ணம்மா, ஏன் என்கிட்ட சொல்லல? நீ சொல்லலான்னு தோணுச்சு, புறப்பட்டும் வந்தேன். வழியில திடீர்னு என்னமோ தோணுச்சு, திரும்பி வந்துட்டேன். ஏன் அது? உங்ககிட்ட சொன்னா உடனே என்ன ஆஸ்பத்திரியில சேர்ப்பீங்க, தாராளமா செலவு பண்ணுவீங்க. ஒருவேளை என் வியாதி குணமானாலும் ஆகலாம். எதுக்காக குணப்படுத்திக்கணும்? குணமாகத்தானே வேணும். பிரயோஜனம் என்ன கண்ணம்மா, என்ன உளர்ற? இத பாருங்க, பெண்ணுக்கு, அதுலயும் கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு தீர்க்க முடியாத பெரிய வியாதி வயசு ஏறி போறதுதானே. ஏற்கனவே நான் ஒரு ஏழை, கல்யாண வயசு தாண்டினவா. இந்த லட்சணத்துல பெரிய பயங்கர வியாதி வேறு. இதுக்கு மேல யார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில எனக்கு புரியுதுங்களா? கண்ணம்மா, உன் சரீரத்துல ஏற்பட்ட பலகீனத்தை ஒட்டி உன் எண்ணங்கள்லயும் பலகீனம் ஏற்பட்டுடுச்சு. அதனாலதான் நீ இப்படி பைத்தியக்காரத்தனமான கற்பனைகள் எல்லாம் செய்துகிட்டு உன்னை நீயே அழிச்சுக்கிட்டு இருக்க. கண்ணம்மா, மனிதனுடைய கடைசி மூச்சு நிக்கிறப்ப கூட அவருக்கு நிம்மதி அடைய சந்தர்ப்பம் உண்டு. உண்டு. அந்த கடைசி மூச்சு எப்ப நிக்குங்கிறதானே இப்ப இருக்கிற நிலைமை. கண்ணம்மா, கண்ணம்மா, உட்காரு கண்ணம்மா, உட்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. என்னது? அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேனே, என்ன? கடனா வாங்கின 1000 ரூபாய். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, என்னால கொடுக்க முடியாத நிலைமை வரும்போது அதை விட்டு கொடுத்துருங்கன்னு நானே உங்ககிட்ட கேட்பேன்னு சொல்லியிருந்தேனே. ஆமா, இப்போ கேக்குறேன். இனிமே என்னால அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. அது நீங்க தர்மமா நினைச்சுக்கணும். மத்தபடி கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். உங்க ஒருத்தருக்குத்தான் நான் கடன்காரியா போயிட்டேன்.
20,000 ரூபாய் விலை. 1000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வச்சுக்கிட்டு பாக்கி 19,000 ரூபாயை இப்பவே கொடுத்துடலான்னு கையோட பணத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி பாண்டு பத்திரம்லாம் வாங்கி எழுதி முடிச்சு நானும் கமலாவும் கையெழுத்து போட்டோம். நீ மட்டும் ஒரு சின்ன கையெழுத்து போட்டேன்னா பணத்தை இப்பவே வாங்கிடலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, நாளைக்கே நாள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நாளைக்கே அவங்க கூடி வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆமா, பணத்தை இன்னைக்கே கொடுத்துறாங்கல்ல, அப்ப நாம இன்னைக்கே காலி பண்ணி கொடுக்குறதான முறை. அப்போ நாம இருக்கிறதுக்கு இடம். அக்கா, பிரேமாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன இடத்த பாத்துட்டோம். உனக்கும் அப்பாவுக்கு தானே பாத்துக்கிட்டா போச்சு. பாத்துக்கிட்டா போச்சுன்னா அக்கா, இந்த நேரத்துல இப்படி பேசிட்டு இருந்தோம்னா நமக்குள்ள ஏதோ தகராறு நினைச்சு வந்திருக்கிறோம் சொல்லிக்காம போயிடுவான். நீ போடுக்கா கையெழுத்த போடு போடு. தம்பி, வீட்டை விற்க வேண்டான்னு நான் எவ்வளவு சொன்னேன். ஆளை கொண்டு வந்து நிக்க வச்சுக்கிட்டு என்ன கையெழுத்து போடுன்னு சொல்றியே, இது நியாயமா? இதுக்கு ஏன் கப்பி அழுவுற? இந்த சொத்து போயிடுமேன்னா? இல்லடா இல்ல, சொத்தை விட மதிப்பு வச்சு நான் வளர்த்ததெல்லாம் சோடையா போயிடுச்சே, அதை நினைச்சுதான்டா நான் அழுதுகிட்டு இருக்கேன். இத பாருடா, அப்பா நல்லா இருந்தா என்ன அழிச்சுக்கிட்டு போயிடுவாரு. நான் நல்லா இருந்தா அப்பாவை அழிச்சுக்கிட்டு நான் வெளியே போயிடுவேன். நாங்க 2 பேர் இப்போவோ அப்போன்னு இருக்கும்போது நீ வீட்டை விற்க வேண்டாம் ராஜா. அக்கா, மனுஷாளுக்கு எப்ப உயிர் போகணும் எவனாலையும் சொல்ல முடியாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த ஓட்ட வீட்டுக்கு 20,000 ரூபாய் கொடுக்க எந்த குருட்டு பையனும் சம்மதிக்க மாட்டான். இப்ப நீ கையெழுத்து போட போறியா இல்லையா? அப்பா, இன்னைக்கே எங்களை வெளியே போ சொல்றியா? திரும்ப திரும்ப அதே கையெழுத்து தான் என்ன அர்த்தம்? அதுதான், வெளியே போய் தான் தீரணும். போடு கையெழுத்த. ஏண்டா கையெழுத்தா கேக்குறேன்? நீ கை குழந்தையடா. அம்மா சாகும் போது உன்னை தூக்கி என் கையில போட்டாங்க. என் கையில ஏந்தினபடியே உனக்கு கை வளருமா கால் வளருமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தவடா நான். விவரம் தெரியாத பருவத்திலே நீ வெளியில விளையாடும் போது உன் மேல வேல் பட்டா என் நெஞ்சத்தில வேல் பெட்டதா நினைச்சு துடிச்சவடா. அப்படியெல்லாம் துடிச்சு எப்படி எப்படியோ பாடுபட்டு உங்களெல்லாம் வளர்த்து ரத்தம் கக்கி இன்னைக்கு மூலையில விழுந்து கிடக்கிற இந்த நிலையில என்னையும் பாதி பணமா கிடக்கிற பெத்த அப்பனி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றியே. தம்பி, நீ கேக்குற கையெழுத்து வீட்டை விக்கிறதுக்காக இல்லடா. பிறந்த பாசமும் ரத்த பாசமும் உலகத்துல அத்து போச்சுங்கிறதுக்கு சாட்சி கையெழுத்து தாண்டா நீ கேக்குறே. அதுக்கு சாட்சிய நான் இருக்க மாட்டேன். எங்களுக்கு பின்னால உங்களுக்கு இந்த வீடு நிலைக்கிட்டுமேங்கிற தாய் உள்ளத்துல சொல்றேன்டா. இதுல நான் கையெழுத்து போட மாட்டேன். போடா. அம்மா அம்மா, ஏம்மா காலமெல்லாம் இந்த பிடாரிகளுக்காக பாடுபட்டு கிளைச்சு போன நீ இந்த நிலைமையில ஏம்மா இதுகளோட பேசி இருக்கிற ஆவையும் போக்கிக்கிற? டேய், இங்க வாடா. உன் தங்கச்சி ஆயிட்டு எங்கிட்ட வாடா. வாடா வா. யாரடா வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? ஏன் தீய பிடிச்ச கொழுப்பா? நன்றி கேட்ட நாய யாரு கொடுத்த படிப்படாது? டேய், நீ படிச்ச ஒவ்வொரு எழுத்தும் அந்த பொண்ணுடைய ஒவ்வொரு சுட்டு ரத்தண்டா. தன்னை அழிச்சுக்கிட்டு தாய்க்கு தாயா இருந்து உங்களை தாளாட்டி வளர்த்தாளேடா. அந்த தாயை இந்த நிலைமையில வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியே. டேய், நீ உருப்படியா? எங்க ஒப்புறான நீ உருப்பட மாட்டேடா. உதாரணத்துக்கு என்ன பாருடா, பக்கவாதம் வந்தது இல்ல. வந்த பக்கவாதம் இடது கை இடது காலம் மடிக்கிறக்கலாம். ஏன் வலது கையும் வலது காலம் போச்சு? டேய், ரத்தத்தை வேர்வையாக்கி உழைச்சு சோறு போட்ட பொண்ணு இல்லையா செண்டாள போய பிள்ளைகளா? உங்களை மனசுல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளைகள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் தடுத்தது இந்த வலது கை தான். அதனாலதான் இந்த வலது கையில மட்டுமில்ல வலது பக்கமே ரத்த ஓட்டம் நின்று போச்சுடா. அவளுக்கு இந்த வியாதி போட்டாலே உங்களுக்கு சோறு, அந்த பாவம் தான்டா. அதனால ஒண்ணு வரல. மாமா, என் சின்ன மவள வேற எதுனால சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா பெருசா பேசிக்கிட்டே போறீங்களே. அடி சேர்ப்பான எதனால சொல்லு. ஊர்ல போய் விசாரிச்சு பாருங்க. விசாரிக்க வேண்டாமா? இங்க இருந்துகிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்த. அந்த பொண்ணுக்கு வந்த பழி பத்தி தானே நீ சொல்ற. ஏன் வந்தது அந்த பழி? மூத்த பொண்ணு இல்ல, முறைப்படி முதல்ல அவளுக்கு தானே கல்யாணம் நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பாரு, அந்த பாவத்தினாலதான் அந்த பொண்ணுக்கு அந்த பழி வந்தது. அந்த பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் ஆகி நீ வீட்டுல இருந்திருந்தா அந்த பழி உனக்கு வந்திருக்கும். பேசுறியா பிசாசே? உனக்கு வாழ்க்கை மட்டுமா கொடுத்தா? உனக்கு வர எந்த பழியும் இல்ல அவன் சுமந்துக்கிட்டா. போங்க போங்க, இனி என் முகத்துல முழிக்காதீங்க.
போயிடுங்க. இல்ல கையில நான் சொல்லுவேன். போங்க, போயிடுங்க. அரவான வெளியே தெரியாம வெக்கம் கடான வாழ்க்கை நடத்தினாங்க. அதை வெட்ட வெளிச்சமாக இந்த மாதிரி வேதி வந்துடுச்சு. இந்தப்பா அந்த பொண்ணும் இந்த அறைக்குள்ள தான் இருக்கிறாங்க. போய் அழைச்சிட்டு வாங்க. சார், அந்த அம்மாவை இந்த நிலையில இந்த கார்ல அழைச்சிட்டு போக முடியாது. அதுக்கு வேற கார் தான் வரணும். என்ன சொல்ற? போய் பாருங்க.